எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு பிரபாஸ் நடிச்சு கிருஷ்ணாந்தனில் இயக்கின சலார் படத்தோட ரிவ்யூ. சலார் சேஸ் ஃபயர் பார்ட் 1. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க? ஹீரோ பிரபாஸ் நடிச்சிருக்காரு, ஹீரோட ஃப்ரெண்டா பிருத்திவிராஜ் நடிச்சிருக்காரு, ஹீரோனியா ஸ்ருதிஹாசன் நடிச்சிருக்காங்க, ஹீரோட அம்மாவா ஈஸ்வரி ராவ் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெகபதி பாபு, அப்புறம் பாபி சிங்கா, அப்புறம் சக்தி, அப்புறம் ஜான் விஜய், இந்த மாதிரி நிறைய கேரக்டர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. சரி, ஓகே. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் யார் பார்த்தீங்கன்னா புவனா கவுடா. இவர் தான் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர். இந்த படத்தோட எடிட்டர் யார் பார்த்தீங்கன்னா உஜ்வல் குல்கர்னி, படத்தோட எடிட்டர். மியூசிக் பார்த்தீங்கன்னா ரவி பசூர் தான் மியூசிக் டைரக்டர். இந்த படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்ம அக்பரி மாஸ்டர் தான். இந்த 4 பேரும் இந்த படத்துக்கு போட்ட எஃபெக்ட் இந்த படத்தோட சக்ஸஸ் அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், மியூசிக் பிஜிஎம் பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த படத்தோட கட்ஸ் எடிட்டிங்காக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், அப்புறம் விஷாந்தனோட அந்த டைரக்ஷன், இந்த பிக்சர் சீபேருங்கிற அந்த பிக்சர் குவாலிட்டி, இந்த மேக்கிங்கு, இந்த ப்ரொடக்ஷன், அந்த செட்டு தான் அது. பட் அந்த செட்டு மாதிரி தெரிஞ்சுக்காது. அந்த அளவுக்கு இந்த ப்ரொடக்ஷன் டீமு அவ்வளோ எஃபெக்ட் போட்டிருக்காங்க. அந்த ப்ரொடக்ஷன் டீம் மட்டும் கிடையாது, இப்போ நான் சொன்ன எல்லா லிஸ்ட்ல இருக்கிற டீமும் அந்த படத்துக்கு உண்டான சக்ஸஸை இங்கே தேடி கொடுத்துருக்காங்க, ஒரு லாபத்தையும் தேடி கொடுத்துருக்காங்க நான் சொன்னோம். அந்த அளவுக்கு எல்லாருமே எஃபெக்ட் போட்டிருக்காங்க. முக்கியமாக சொல்ல போனால் இந்த பிஜிஎம்லாம் ஒவ்வொரு ஃபைட் சீன் ஆரம்பிக்கும் போதும் ஒவ்வொரு டைலாகுக்கும் சவுண்டு காது கிளியுது, அந்த அளவுக்கு சவுண்டு போட்டிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் இது வந்து கேஜிஎஃப் 2லையுமே நம்ம பார்த்துருக்கோம். அதே தான் இதுலேயும் சீக்குவலாக தான் அந்த மியூசிக்லாம் வருது. நான் பாட்டை சொல்லலை. ஸோ அந்த அளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பிரிச்சு மேய்ச்சிட்டாங்க அன்பரி மாஸ்டர். அந்த இடைவேளை, அந்த இன்டர்மிஷனில் வர அந்த ஃபைட் சீனு, அதுக்கு முன்னாடி வந்து ஸ்ருதிஹாசனை வந்து கடத்திட்டு போவாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து சத்தியத்தை கேன்சல் பண்ணிக்கிறேன், போய் அவங்க அடிச்சு போ அப்படின்னு சொல்கிற அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வேறு லெவலு. அதுக்கப்புறம் பிருத்திவிராஜ் கூட அந்த ஜெயிலில் நடக்கிற சண்டை இல்லை, ரத்தம் தெறிக்க விட்டுருக்காங்க. இது ஒரு ஏஜ் படம் தான். எனக்கு என்ன அடல்ட் கண்டென்ட்லாம் எதுவும் கிடையாது, ரத்தம் தெரிக்கிற மாதிரி சீன் அப்படிங்கிறதுனால சரி ஏஜ் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. ஸோ இந்த படத்தோட டீம் பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே பாராட்டுகள் தான். இயக்குனரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஆக்டர்ஸ் ஈஸ்வரி ராவ் அண்ட் வந்து ஸ்ருதிஹாசன், இவங்களுக்கு கொடுத்த ரோலை கணக்கச்சிதமாக கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸ்ருதிஹாசனை ஓவர் ஆக்டிங் பண்ணாமல் சீரியஸான ரோல்லே தான் அவங்க இருப்பாங்க. அவங்க கேரக்டர்களும் பாராட்டலாம். ஈஸ்வரி ராவ் வந்து அவங்க ஆஸ் யூஷுவல் நல்ல ஒரு குட் ஆக்டர் தான். அம்மாங்கிற கேரக்டரில் நல்லாவே நடிச்சிருக்காங்க. பையனை வந்து அவங்க பாதுகாப்புன்னு நினைக்கிற அந்த இதில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவங்க வந்து ரொம்ப இதாக நடிச்சிருப்பாங்க. சின்ன ஒரு பர்த்டே கட் பண்ணுற அந்த கத்தி தான். அந்த சீனே நீங்கள் பார்க்கும்போது அது வந்து கிரிஞ்சாக தான் இருக்கும். பட் அந்த அளவுக்கு அவங்க வந்து பையன் மேலே வச்சிருக்கிற அந்த அன்பை வந்து சில இடங்கள்லாம் காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. சில பேர் இந்த கிரிஞ்சுன்னு சொல்லுவாங்க, பட் அந்த கதைக்கு அவரோட கேரக்டருக்கு அவங்க நடந்த அந்த அவங்களுக்கு நகர்ந்த அந்த பிரச்சனை அதை வந்து அவங்க வந்து வெளிப்படுத்திப்பாங்க. அது ரியலி குட். அதுக்கப்புறம் இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிளாஷ்பேக் சொல்ற கதை தான். நம்ம ஸ்ருதிஹாசன் கிட்ட பிலால் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் இந்த பிளாஷ்பேக் சொல்லுவோம். அது அங்கிருந்த கதை வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி இடைவேளைக்கு முன்னாடி வரைக்கும் ஒவ்வொரு கேரக்டரும் அது அறிமுகப்படுத்துவாங்க. ஹீரோ யாரு, அப்புறம் அவங்க அம்மா யாரு, இது யாரு, அவங்க யாரு, வில்லன்லாம் யாரு, ஒவ்வொரு கேரக்டராக வந்து போகும். அதெல்லாம் காட்டுறதுக்கு இடைவேளை எடுத்துக்கிட்டாங்க. கதை வந்து செகண்ட் ஹாஃப் தான் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகாக தான் இருக்கும், செகண்ட் ஹாஃப் தான் பிடிச்சி மேய விட்டாங்க. அந்த அளவுக்கு நான் சொல்றது அது சவுண்டு, விஎஃப்எக்ஸ், அப்புறம் நம்ம பிஜிஎம் அண்ட் அன்பரி மாஸ்டரோட ஸ்டண்ட் செகண்ட் ஹாஃப். ஓகே, இந்த கதைக்குள்ளே போகும். ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காட்டுக்கும் மலைக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஊர், சின்ன ஊர் தான். 1000 வருஷத்துக்கு முன்னாடி கதை சொல்லும் போது ஆரம்பிக்கிறது இப்போ தான் சொல்லுவாங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 3 வம்சம் பேர் கேட்டிங்கன்னா, மன்னர் வம்சம், அப்புறம் வந்து சௌரியன் வம்சம், அப்புறம் வந்து தானி வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வம்சம் ஒரே தலைவர். யாருன்னு கேட்டிங்கன்னா சிவமன்னர் அப்படிங்கிற ஒரு தலைவர். அந்த 3 வம்சம் சேர்ந்து இந்த கான்சார் அப்படிங்கிற பகுதியை உருவாக்குவாங்க. அது சின்னதாக ஒரு காடு மாதிரி தான் இருக்கும், சின்ன குடிசையாக தான் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு தொழில் என்னன்னா கொள்ளையடிக்கிறது, கொள்ளையடிச்ச ஊரை காலி பண்றது. கொள்ளையடிச்சு காலி பண்ணி இவங்க கான்சாரை ஒரு பெரிய சிட்டி ஆக்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, சிட்டி ஆக்கிடுவாங்க. ஒவ்வொரு காலகட்டம் சுதந்திரத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரங்க நம்ம இந்தியா வந்து படையெடுத்து வந்து ஆக்கிரமிப்பு பண்ணாங்களா, அந்த காலகட்டத்தை காட்டுவாங்க. அப்போ வந்து
இவங்க கான்சார பகுதிக்கு போவாங்க பிரிட்டிஷர். அவங்களையுமே வந்து கான்சார மக்கள் அடி துவைச்சு ரத்தம் தெறிக்க விட்டுருவாங்க இவங்களே. அதுக்கப்புறம் சுதந்திரம் வெட்டுறதுக்கு அப்புறம் கான்சார் என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் மாநிலம் பிரிச்சுருவாங்க. கான்சார் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும். சிவமனா டெல்லிக்கு போய் கான்சாரை வந்து இந்தி மேப் வந்து அழிச்சிடுறேன். இந்தியாவில் போடக்கூடிய சட்டத்துக்கு கான்சார் கட்டுப்படாது, ஆனால் கான்சார்ல போடுற சட்டத்துக்கு இந்தியா கட்டுப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய வரைபடத்துலேருந்து கான்சார் பகுதியை அழிச்சிட்டு நான் குழந்தைய தூக்கிட்டு சிவமனார் போயிடுவார். சிவமனார் யாருன்னு பிருத்திவிராஜ், அந்த ரோல்ல பிருத்திவிராஜ் தான் சிவமனார் நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் கான்சாருக்கு போய் அங்கே அந்த கான்சாரை ஒரு டெவலப் பண்ணிடுவார். என்ன சொல்றது, இந்த ட்ரக்ஸு, அந்த கேம்லிங், இந்த மாதிரி ஒரு தங்கம் கட்டுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட தொழில் பண்ணி ஒரு பெரிய வருமானத்தை வந்து பெற்றுவாங்க. இப்போ விரிவுபடுத்திடுவாங்க. கான்சார் ஒரு பெரிய சிட்டியாக இருக்கும். எல்லாத்துக்கும் பயம் வந்துடும். அந்த அளவுக்கு பெரிய சிட்டி, இந்தியாவோட ஒரு அளவுக்கு வந்து கண்ட்ரோலாக அவங்க கையில் தான் இருக்கும். அந்த அளவுக்கு கொண்டு வந்துருவாரு. ஸோ அதுக்கப்புறம் பெருசாக வளர்ந்தாச்சு. இந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா கான்சார் 108 101 பகுதியை பிரித்து அதுக்கு ஒவ்வொரு தலைவனை தேர்ந்தெடுத்து அவனுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு வளையல் மாதிரி கடைன்னு நினைக்கிறேன், அதை வந்து மாறி விட்டுருவாங்க. அவர் தான் தலைவர். 101 பார்க்க பிரிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அமைச்சர்கள் வேணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஓட்டு வித்தியாசத்தில் ஒரு ஓட்டு அந்த 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 ரேஞ்சில் இருக்கிறவங்கலாம் காப்பாளர்கள் அப்படிங்கிற ஒரு இதில் ஒரு 60 பேர்த்த வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 8 ஓட்டு வித்தியாசம் இருக்கிறவங்கன்னா அந்த பதவியில் ஒரு 4 பேர் வச்சுருவாங்க. பேர் அவங்களுக்கு துறைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வராரு. அப்புறம் இவர்கிட்ட ஒரு 13 ஓட்டு இருக்கும். 13 ஓட்டுக்கு ஒருத்தர் இவர் வந்து ராஜாவா தன்னை சொல்லிட்டு உட்காந்துங்க. அதுக்கப்புறம் ஒரு சில காலகட்டத்தில் அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட பையன் ஜெகவதி பாபு அப்பாவுக்கு அப்புறம் இந்த அரியணை எனக்கு தான், எவனும் போட்டி போடக்கூடாது. ஆனால் இந்த அரியணை சட்ட ரீதியாக அவங்க போட்ட அவர் ஒரு புக் எழுதியிருப்பார், நிபந்தனை. இந்த நிபந்தனைகள் மூலியமாகவும் மற்ற வம்ச அமைச்சர்கள் மூலியமாகவும் இந்த அரியணைக்கு ஏறக்கூடிய அந்த தகுதி சௌரங்கா அப்படிங்கிற வம்சத்துல இருக்கிற அந்த ஒரு தலைவருக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா ஜெகபதி பாபு அப்படிலாம் விட முடியாது, இது வந்து எங்க அப்பாவோட இடம், எனக்கு தான் வரணும் சொல்லிட்டு சௌரியா கொண்டு ஒருத்தம் கூட இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டுடுறாரு. கொண்டுட்டு அந்த இடத்துக்கு இவர் வர்றாரு. இவர் வந்ததுக்கு அப்புறம் கான்சார் அப்படிங்கிற ஒரு பகுதி பெரிய ஒரு என்ன மேப்ல இது ஒரு பெரிய இடமா காட்டுற அளவுக்கு இவங்க கொண்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு விரிவுபடுத்தி விடுறாரு. ஏகப்பட்ட பாதுகாப்பு படைகள், அந்த சுற்றி அந்த சிட்டியை சுற்றியும் ஏகப்பட்ட பதில் சுவர்கள் எழுப்பி ரொம்ப பாதுகாப்பாக அந்த கன்சார் பகுதியை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்காரு. பயத்தால இந்த பயத்தை கொண்டு வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்காரு. மக்களை வந்து பயப்படுத்திக்கிட்டு, அரசாங்கத்தை பயப்படுத்திக்கிட்டு, எல்லாமே பெரிய ஒரு டெரரா இருக்கிறாங்க அந்த இதுல. ஸோ இதுக்கப்புறம் அங்க என்ன நடக்குது, பிருத்திவிராஜ் வந்து பிருத்திவிராஜ் வந்து ஜெகபதி பாபு ராஜமன்னாரோட மகன், 2வது தாரத்து மகன். முதல் தாரத்துக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், நம்ம ருத்ரா கேஜிஎஃப் பொண்ணோட பிள்ளை. அதுக்கப்புறம் ஸ்ரேயா ரெட்டி தான் முதல் மனைவியோட பொண்ணு. ஆக்சுவலி இவர் ஆல்ரெடி துறை அப்படிங்கிற பொறுப்பில் தான் இருப்பார். சம்சாரம் பையன் ருத்ரா பாமிசிங்கமாக ஒரு குண்டை தூக்கி போடுவார். இப்போ பையனை நீங்கள் என்ன பண்ண போறீங்க, அதாவது பரதனை என்ன பண்ண போறீங்க அப்படி கேட்கும்போது, அவனை நான் துறையாக போட்டிருக்கிறேன். துறை ஆல்ரெடி பதவியில் ஜான் விஜய் இருப்பார். அவர் எடுத்துக்கிட்டு இப்போ நான் போடுறேன், நான் ஒரு விஷயமா வெளியே போகிறேன், கான்சர் விட்டு வெளியே போகிறேன், எனக்கு ஒரு டவுட் இருக்குது, நம்ம ராஜ்யத்தில் சில பல தப்பு நடக்குது, அதை கண்டுபிடிச்சு நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போயிடுறது. வந்ததுக்கப்புறம் இந்த விழாலாம் நான் பண்ணிக்கிறேன், பரதனை துறையாக நான் நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் விஜய் சொல்லிட்டு போகுது. ஜான் விஜயோட அந்த பதவியை ஜான் விஜய் விட்டு தர முன் வரல. ஸோ என்ன பண்ணலாங்கும் போது பாபி சிங்காவும் ருத்ராவும் இவங்கெல்லாம் சேர்ந்து நிபந்தனை இப்போ புக்கில் இருக்கிற சில விஷயங்கள்லாம் பாபி சிங்கா இவங்களுக்கு சொல்லி பலம் இருக்கிறவன் அரியணை ஏறலாம் அப்படிங்கிற விஷயம் சொல்லிடுவாங்க. ஸோ என்ன பண்ணலாம், வரதனை கொண்டுடலாம், அப்புறம் அரியணை உங்களுக்கு தான், நீங்கள் இதே பதவியில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பாபி சிங்கா சொல்கிறாரு. ஸோ என்ன பண்ணுறாங்க, வரதனை எதிர்க்கிறாங்க. ஸோ வரதனை இருக்கும்போது நம்ம ராஜாவும் ஊரில் இல்லை, அவங்க கொண்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி சண்டை சச்சரவுலாம் வரதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்டேஜ் பயிரை நான் ஒரு ஸ்டேஜ் பயிர்னா ஒரு 144 போடுவாங்கல்ல ஊரடங்கு சொல்லி, அவங்க ஏரியாவில் அது ஒரு ஊரடங்காட்டுங்க ஸ்டேஜ் பயிர் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் இது பண்ணுறேன், அசமல் பண்ணுறேன்னு சொல்லிடுவாங்க. அசமல் பண்ணால் யாரையும் துன்படுத்தக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு இதை போடுறாங்க. ஆனால் ருத்ரா என்ன பண்ணுறாரு, இதை நான் ஒத்துக்க மாட்டேன், உடனே எலெக்ஷன் இருக்கிறேன், எலெக்ஷன் வச்சு இந்த சீஸ் பேர் நீங்கள் போட்டதை நான் அமல்படுத்த விட மாட்டேன்,
நான் எலெக்ஷன் வைக்கிறேன், அதாவது அது பேர் என்ன, இடைக்கால தேர்தல் வைக்கிறான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வச்சு நான் இது பண்ணிக்கிறேன். அப்போ 9 நாள் கெடு கொடுத்துருப்பாங்க. 9 நாளாக நம்ம பிருத்திவிராஜ் எதுவும் பண்ண மாட்டாங்க, பட் தொல்லை கொடுப்பாங்க. ஸோ அவனை வந்து அழிக்கிறதுக்காக ஏகப்பட்ட ஒரு உக்ரைனு, சவுத் கொரியா அப்படின்னு ஏகப்பட்ட நாடுகள் வந்து எல்லா ஒரு போர் கருவிகள், போர் வீரர்கள்லாம் கூப்பிட்டு வந்து செட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 பேர் இருப்பாங்க. அந்த அளவுக்கு கூப்பிட்டு வந்துருப்பாங்க. பட் வர நம்ம பிருத்திவிராஜ் கிட்ட யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்களை சுற்றி இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸு, அவங்க தம்பி, அவர் மட்டும் தான். ஸோ தம்பி என்ன பண்ணுவான், நீ யாரை கொண்டு வரப்போ, நம்ம எத்தனை போர் வீரர்கள் கொண்டு வரப்போம், எங்கே போப்பா, என்னன்னே தெரியல, எதுவும் சொல்ல மாட்டேங்குன்னு கேட்டால் ஒரே ஆள் ஹீரோட போயிடுவாங்க. ஹீரோ ஒருத்தன் மட்டும் தான் இவங்க கொண்டு வருவாங்க. இவங்க 1000 பேர்த்து கூப்பிட்டு வருவாங்க, ஹீரோ ஒருத்தன் தான் கொண்டு வருவாங்க. ஸோ இவங்க கூப்பிட்டு வந்து இவங்கெல்லாம் அழிச்சாங்களா, இந்த பதவி வந்து பிருத்திவிராஜிட்ட போனிச்சா அப்படின்னு காட்டுறதுக்கு முன்னாடி கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா சௌரங்க குலத்தை சேர்ந்தவர், அந்த வம்சத்தை சேர்ந்தவங்க தான் அடுத்த அரியணை ஏறணுங்கிற ஒரு சட்டம் அங்க இருக்கு. இது வந்து பிரபாஸுக்கு தெரியாது, பட் சௌரங்காவோட தலைவர்னு ஒருத்தர் இருப்பாரு, அவருக்கு தான் அந்த இது போகணும். அப்பயே ஜெகதி பாபு எல்லாத்தையும் கொண்டதுனால அவருக்கு போகாது, ஜெகதி பாபு எடுத்துக்கூடாது. இப்ப அந்த சௌரங்க தலைவரோட மகன் பிரபாஸ் அவருக்கு தான் அது போகணும்னு நம்ம எடுத்துக்காட்டுல பிலால் வந்து சுருதிகாசன் கிட்ட இந்த கதையை சொல்லும் போது சுருதிகாசன் கெஸ் பண்ணி சொல்லுவாங்க, இதுதான் உண்மை, சௌரங்காவோட தலைவரோட மகன் தான் பிரபாஸ். நம்ம சலாருக்கு தான் அந்த அரியணைக்கு போய் தகுதி இருக்குது, அவருக்கு தான் சொந்தம் அப்படின்னு அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் இங்க பாபி சிங் தான் தன்னோட சௌரங்கா வம்சத்தை எல்லாம் திரட்டிக்கிட்டு அரியணையை கொடுத்த அரியணை ராஜாவை சாகடிக்க இவங்க ஒரு பக்கம் கிளம்புவாங்க. பட் அரியணையை நான் என் ஃப்ரெண்டுக்கு நான் வாங்கி தர போறேன் அப்படின்னு பிரபாஸ் வந்து உறுதிமொழி எடுத்துட்டு நல்லா ஒரு யுத்தத்துக்கு தயாரான மாதிரி ஸ்டில்லு நல்லாவே கொடுப்பாரு. அதெல்லாம் பயங்கரமா ஸ்டில்ஸ்லாம் நல்லாவே கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு நிற்பாங்க. இதுதான் இந்த படத்தோட ட்விஸ்ட். செகண்ட் ஹாஃப்ல யாரை கொள்ள போறாங்க, யார் அரியணை ஏற போறாங்க செகண்ட் ஹாஃப்ல தெரியும். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கொடுத்த காசுக்கு செகண்ட் ஹாஃப் ஒர்த்தான ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் தான் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் கடந்துட்டீங்கன்னா, ஃபைட் ஆரம்பிக்கிற வரைக்கும் கடந்துட்டீங்கன்னா செகண்ட் ஹாஃப் வரைக்கும் உங்களுக்கு வந்து சரவடி பட்டாசு தான். படத்தை நல்லாவே மேக் பண்ணி எடுத்திருக்காங்க இந்த டீம். ஸோ அந்த படத்துல சில பிரச்சனைகளுமே இருக்குது. இது ஒரு கமர்ஷியல் படங்கிறதுனால சீக்வன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓவராகவே இருக்குது. எல்லாம் துப்பாக்கி போட்டு கத்தியை கொண்டு வந்து ஹீரோ வெட்ட வராங்க. பட் ஹீரோ துப்பாக்கிகள் தான் சொல்றாரு, அது 2 துப்பாக்கிகள். இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் டூப்பாகவே இருந்துச்சு. இது கமர்ஷியல் படத்தில் இதெல்லாம் இருக்க சகஜம்னா, பட் நம்மளுக்கு தோன்றதை நம்ம ஒரு ரிவ்யூரா நம்மளுக்கு தோன்ற நம்ம சொல்லி தானே ஆகணும். ஏன்னா இதெல்லாம் சொல்லாமல் விட்டா படத்தை வந்து இப்படி வச்சுட்டுறான்னு சில பேர் நினைப்பாங்க. ஸோ அப்படி நினைக்க கூடாதுங்கிறது தான் இது. நம்ம என்னைக்குமே ஒரு ஆனஸ்டான ரிவ்யூ தான் தரத்துக்கு ட்ரை பண்றோம். ட்ரை பண்றா மட்டும் போது அதை கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ லாஜிக்கெல்லாம் பார்த்து இந்த படத்துக்கு நீங்கள் போகாதீங்க. ஒரு சவுண்டு, நல்ல ஒரு தரமான சவுண்ட் எஃபெக்ட்ல ஒரு ராவான படத்தை பார்க்குற ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக அந்த படத்துக்கு போகலாம். குழந்தை கூட்டு போகாதே, கொஞ்சம் வன்முறை அதிகமாகவே இருக்குது. மீண்டும் அடுத்த ஒரு ரிவ்யூவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ராஜா டெக் மசாலா யூடியூப் சேனல். ஸ்டே டியூன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.